கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்துக்காக ஒரு பகுதியை வாசித்து நாம் கற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 - 14 வரை உள்ள வசனங்கள். முழுவதும் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு பகுதி. 9ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது கீழே என்ன ஊமை அப்படின்னா, 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போவாங்க. யாருன்னா 10 - 14 வரைக்கும். ஒருத்தர் ஆயக்காரர், ஒருத்தர் பரிசேயர். 2 பேரும் போகும்போது அந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நான் எல்லா முறைமைகளும் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன், ஆனால் இவனை போல் இல்லை, இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்திலலாம் கரெக்டாக காணிக்கையோ தசமோ எல்லாமே செலுத்திடுறேன், அநியாயம் செய்கிறதில்ல, உபச்சாரம் பண்ணுறதில்ல, இப்படி எல்லாம் மற்றவங்கள மாதிரி நான் வாழலை, நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன். குறிப்பாக பண்ணால் என் முன்னாடி இருக்க இந்த ஆயக்காரனை போல் கூட நான் வாழலை, இவனை போலலாம் நான் வாழலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுறாரு. பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க தைரியம் இல்லாமல் குனிஞ்சிக்கிட்டு தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே பாவியே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி தனக்கு ஒத்தாசை, தேவனத்தில் ஒத்தாசையும் பலனும், தேவனத்தில் மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு மகனாக இருக்கும். ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பட்டியல் போகிறார், நான் இப்படி வாழ்கிறேன், இது செய்கிறேன், நீ சொன்னபடிலாம் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், இவனை போல் இல்லை அப்படின்றார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய நிலையை தேவனிடத்தில் தன்னை தகுதியற்றவனாக நினைத்து இருந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு கிருபையாக இரு என்று சொல்லி கெஞ்சக்கூடிய நிலைமையாக இருக்குது. இந்த ரெண்டு பேரில் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயால் சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், அவன் அல்ல, யாருன்னா பரிசேயன் அல்ல, இவனே. யார்? இந்த ஆயக்காரன். பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 14 சொல்லிட்டு, ஏன்னா தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களை நீதிமான்கள் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்துன்னு வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், தங்களை நீதிமான் என்று எண்ணினவன் நீதிமானாய் இல்லாதவனாய் போகிறான், தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு தேவனத்தில் கெஞ்சி மன்றாடி பலன் கேட்டு, அதாவது கிருபையை தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் போகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதன் முடிவு என்ன என்று பார்க்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய உண்மையிலே நம்மகிட்ட சில நல்ல பண்புகள் இருக்கலாம். துணிகரமான பாவங்களை செய்யாதவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, இவர் சொல்கிற மாதிரி அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறவங்களாக, தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக, குடும்பத்தை நன்றாக நடத்துவர்களாக இருந்தாலும், நான் இப்படிலாம் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமை சிறிதளவும் நமக்குள்ளே வரக்கூடாது. வந்துட்டோம்னா இவரை போல் நாம் அவருடைய லிஸ்ட்டில் நம்ம இறங்கிடுறோம். அப்போ என்ன செய்யணும், எப்படிப்பட்டவங்களாக வாழ்ந்தாலும் நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய பார்வையில் நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனால் அவருடைய கிருபையாய் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் என்ற சூழ்நிலையில் அவரிடத்தில் வரும்பொழுதும் எப்பொழுதும் தன்னை உயர்த்துகிறவர்களாக நாம் வாழாதபடிக்கு, நம்மை தாழ்த்துகிறவர்களாக தேவனிடத்திலையும் சரி, நம்முடைய சகோதரர்களிடத்தில் மற்றவர்களுடைய அணுகுமுறையிலும் சரி, நம்மை உயர்த்துகிறவர்களாக, நமக்கொன்று ஒரு கௌரவத்தை வைத்துக்கொண்டு, நமக்கொன்று ஸ்தானத்தை வைத்துக்கொண்டு அதில் நிலைநிற்கிறவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு அவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்கிறார். ஆனால் நாம் உண்மையாகவே நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்முடைய நிலையை நன்றாய் உணர்ந்து எல்லாரிடத்திலும் எளிமையானவன்ல சகஜமாய் அவர்களோடு இணக்கமான முறையில் நாம் எல்லாரோடும் பழகுவோமானால் தேவனிடத்தில் அவர் சொல்கிறார் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில்
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் வரும்பொழுது நம்மை தாழ்த்துகிறவர்களாக, தன்னை உயர்த்தாதவர்களாக, அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் உயர்த்தப்படுவோம்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லக்கூடாது, நம்மளை நாமே நீதிமானாக எப்போவுமே நினைக்கக்கூடாது. நீதிமானாக வாழ்ந்தால் கூட நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா கர்த்தரால் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மகனாக பிள்ளைகளாக வாழ்வோம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது தேவனை குறித்து நாம் காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதற்காக தான் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தையோடு வாழ்ந்து இந்த நாளை நாம் வெற்றிகரமாக முடிப்போம். அதற்கு தேவன் பலன் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மட்டுமே மேம்படுவதாக. ஆமென்.